அசாதாரண நகரமான அயோத்தியா உலகின் பண்டைய கலாச்சாரத்தின் சகிப்புத்தன்மையின் பிரதிபலிப்பாக விளங்குகிறது.
அடைந்தபோது மக்கள் அயோத்தியா செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது. மகாராஜா மான்சிங்கின் தலையீட்டால் நவாபின் ஒத்துழைப்புடன் இந்துக்கள் மீண்டும் பீடம் அமைத்து அதன் மீது கோவில் கட்டி அதில் குழந்தை ராமர் விக்கிரகம் வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. மோதலின் உச்சத்தில் ஒரு தற்காலிக கோவில் எழுந்தது. 1528ஆம் ஆண்டு முதல் 1885ஆம் ஆண்டு வரை ராம ஜென்ம பூமியை முஸ்லிம்களிடமிருந்து மீட்க ஹிந்துக்கள் மிகுந்த உயிர் தியாகங்களுடன் பலமுறை போரில் ஈடுபட வேண்டியிருந்தது. 1885ஆம் ஆண்டு ஒரு சரித்திர நிகழ்வு நடந்தது. ஜனவரி மாதம் மரியாதைக்குரிய மஹந்த் ரகுபர் தாஸ் ராம ஜென்ம பூமியை மீட்டெடுக்க வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முதல் வழக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார். இந்த நிகழ்வு சட்ட பயணத்தின் ஆரம்பமாக கருதப்பட்டது. பிரிட்டிஷாரின் ஆட்சி காலத்தில் ராம ஜென்ம பூமிக்கு தீர்வு கிடைக்கும் என்று ஹிந்துக்கள் கனவு கண்டார்கள். அதற்கான முயற்சிகள் 1912 முறியடிக்கப்பட்டது. ஆனால் 1934ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் படைகளையும் மீறி ஹிந்துக்களால் மசூதிக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் அதிகாரி ஜே.பி. நிக்கல்சனால் மசூதிக்கு ஏற்பட்ட சேதம் சரி செய்யப்பட்டது. முரண்பட்ட சுதந்திர இந்தியா மத அடிப்படையில் பிரிந்தபோதும் ராம ஜென்ம பூமி மீட்கும் போராட்டம் அந்த முரண்பாடுகளை மீறி தொடர்ந்தது. 1949ஆம் ஆண்டு ராமலாலா விக்கிரகம் அந்த இடத்தில் தோன்றியதிலிருந்து 2019ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி உச்சநீதிமன்ற வரலாற்று தீர்ப்பு வரை இந்த மீட்பு பயணத்தின் சட்ட போராட்டங்களும் அரசியல் எழுச்சிகளும் இந்த 500 வருட போராட்டத்தின் அசையாத உறுதியை உணர்த்துகிறது. ராமன் கற்பனை, கட்டுக்கதை என்று போலி வரலாற்றில் ஆராய்ச்சியாளர்களுடன் சில அரசியல்வாதிகள் தங்களின் போலி மத சார்பின்மை முகத்திரையை இழக்க விரும்பாததால் பெரும்பான்மையாக இந்துக்கள் இருக்கும் நாட்டில் தாங்கள் புனிதமாக கருதும் இடத்தை பெறுவதற்கு முரண்பட்ட பொய்களால் கொந்தளிப்பான விசாரணையை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. 1986ஆம் ஆண்டு திறந்ததும் 1992ஆம் ஆண்டு இடிக்கப்பட்டதும் அதைத் தொடர்ந்த சட்ட போராட்டங்களும் கொந்தளிப்பான சூழலை உண்டாக்கியது. 2019ஆம் ஆண்டு வெளியான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்துக்களின் உரிமையையும் தங்களின் பண்டைய கோவில்களை மீட்டெடுக்க எடுத்த விடாமுயற்சியின் பலனையும் சனாதன தர்மத்தின் வெற்றியாகவும் தேசத்தின் அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. எப்பொழுது நாம் அந்நிய படையெடுப்பாளர்களை போற்றுவதை நிறுத்தி மறந்து போன நம் பாரம்பரியத்தை மீட்க தீவிரமாக வேலை செய்கிறோமோ அப்பொழுதுதான் நம் செயலுக்கு பூரணத்துவம் கிடைக்கும். ஒரு ஆட்சியாளரின் ராஜ தர்மம் என்பது பாதுகாப்பையும் துன்பத்திற்கு நிவாரணம் அளிப்பதும் தான் கடமையாக கருதப்படுகிறது. இந்த வரலாற்று தீர்ப்பு போலி சரித்திர ஆராய்ச்சியாளர்களின் முகத்திரையை கிழித்தது. தனது செல்வாக்கால் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயன்றார்கள், முடியவில்லை. பிரபு ராமனின் அருளால் உண்மையை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காண்பித்து இந்திய தொல்லியல் ஆய்வகம் தனித்துவத்துடன் மிளிர்ந்தது. அயோத்தி பிரச்சினையில் நாம் அனுபவித்த வலி பல தலைமுறைகளுக்கு எதிரொலித்து அடக்குமுறையை எதிர்க்கும் சக்தியாக வரும் காலங்களில் விளங்கட்டும். ஜெய் ஸ்ரீராம்.